காயிலுக்கும் அந்த காயிலுக்கும் கண்டினியூட்டி இருக்கா செக் பண்ணணும். சும்மா செக் பண்ணணும் அப்படின்றத இதை விட்டுருங்க. ஏன் சும்மா செக் பண்ணணும்? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க நீங்க கண்டினியூ செக் பண்ணீங்கன்னா பட்ஜெட் காமிக்கும். ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கா உடஞ்சில்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து நீங்க கண்டினியூ செக் பண்ணணும். கெப்பாசிட்டர்ல இருந்து கண்டினியூட்டி ஆமா நீங்க செக் பண்ணணும். எங்க செக் பண்ணணும்? ஆமா. கெப்பாசிட்டர் இருந்து கண்டினியூட்டி இந்த சொல்லுங்க நீங்களே. இந்த காயிலு L1010க்கு செக் பண்ணணும். ஓகே, L1010 அப்புறம். அப்புறம் L1011க்கு செக் பண்ணணும். இங்கிட்டும் அங்கிட்டும் கடைசிக்கும் கடைசிக்கும் செக் பண்ணணும். ஓகே, அடுத்தது. அடுத்தது வந்து இன்னு போயிடுச்சு, அவுட்டு போயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னு இன் ஓகே, இன்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பேண்ட் லோவர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆமா இன்னும் போனோம்னா அடுத்தது இங்க பேண்ட் பை இன்னு. செக்ஷன். சரி, ஓகே. இப்போ இங்க மீடியம் பேண்ட் ஹையர் பேண்ட் கொடுத்துருக்காங்களா? ம். ஆமா. ஓகே, இது எப்படி நீங்க இங்க எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க இருந்து இங்க எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த சொல்லு. ஒரு நிமிஷம், கெப்பாசிட்டி ஷார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணோம். ஆ ஓகே. அடுத்தது. மேக்ஸிமம் ஷார்ட் ஆகாது, ஏன்னா வோல்டேஜ் போல ஃப்ரீக்வன்சி தான் அது. வோல்டேஜ் போல. ஆமா, அடுத்தது. ஃப்ரீக்வன்சி தான். அப்புறம் மேலே வந்து அந்த ரெசிஸ்டர், ம் அந்த இருக்குல்ல, அந்த ரெசிஸ்டர் RFIC PDEI இன்னுன்னு இருக்கு பாருங்க. அது RFI. ப்ராப்பரா ஓப்பன் ஆகும். RFICன்னு PDETன்னு போட்டிருக்குல்ல. RFI PD டிடெக்ட் சொல்லுங்க. ஆ அங்க அங் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, யானை வந்துட்டாரு நினைக்கிறேன். அப்போ கரெக்டா இருக்குதா அதான் யானா? சிம்மா கழட்டி போட்டு வேற ஒரு சிம்ம போட்டு மறுபடியும் இது பண்ணி வந்திருக்கேன். சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே. கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் சொல்லுங்க, இந்த அடுத்தது எங்க செக் பண்ணுங்க கமெண்ட். இந்த அந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆகாம இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர். அந்த ரெஜிஸ்டர்னா எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆர் இருக்குல்ல? ஆர் R1000. ஓகே, அடுத்தது. அதுக்கடுத்து R1001, அது வந்து கிரவுண்டு கூட ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ அதே மாதிரி R1002 இதாயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். கெப்பாசிட்டர் வரைக்கும் கரெக்டான இது கண்டினியூட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம். அதுக்கு இருந்தாண்ட நம்ம CBLHBன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. பிஹெச்எல் சிபிஹெச்ஆ இங்க பாருங்க. சிபிஎல் ஹெச்பி சொல்லு. ஆ அது ஒரு தெர்மல் லைனு. ம் அதில் உள்ள ரெசிஸ்டரு, அது வோல்டேஜ் லைனு, அது ஷார்ட் இருக்கா இல்லை அதில் கரெக்டாக தெர்மல் சென்ஸ் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். சிபிஎல் ஹையர் பேண்ட் தெர்மல் லைன் இல்ல, சரியா? ஏன்னா இதெல்லாம் தெர்மல் லைனிங் இந்த அந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆகாம இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர். அந்த ரெஜிஸ்டர்னா எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆர் இருக்குல்ல? ஆர் R1000. ஓகே, அடுத்தது. அதுக்கடுத்து R1001, அது வந்து கிரவுண்டு கூட ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ அதே மாதிரி R1002 இதாயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். கெப்பாசிட்டர் வரைக்கும் கரெக்டான இது கண்டினியூட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம். அதுக்கு இருந்தாண்ட நம்ம CBLHBன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. பிஹெச்எல் சிபிஹெச்ஆ இங்க பாருங்க. சிபிஎல் ஹெச்பி சொல்லு. அது ஒரு தெர்மல் லைனு. ம் அதில் உள்ள ரெசிஸ்டரு, அது வோல்டேஜ் லைனு, அது ஷார்ட் இருக்கா இல்லை அதில் கரெக்டாக தெர்மல் சென்ஸ் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். சிபிஎல் ஹையர் பேண்ட் தெர்மல் லைன் இல்ல, சரியா? ஏன்னா இதெல்லாம் தெர்மல் லைனிங் இங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. 4G ஐசி பக்கத்துல போடுவாங்க தெரியுமா, தெர்மல் தெர்மல் ரெசிஸ்டர் ஒன்று, அதனால நான் ஆமா. அப்படி சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து என்னன்னா F10 ஃபில்டர் இண்டக்டர் மாதிரி தான் இது, புரியுதுங்களா? நீங்க இது வந்து ஷார்ட் சர்க்யூட் மாதிரி பண்றதுக்கு ஈஸியா பண்ணலாம். ஏன்னா கப்ளிங் தான் மேல போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா சிபிஎல் அப்படின்றது ஹெச்பி ஹையர் பேண்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். சரி, ஓகே, அடுத்தது. ஹெச்பி போட்டிருக்கல, ஹையர் பேண்டு. அது அதுக்கடுத்து இந்த காயில் L1012, அந்த காயில் வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம். அதுக்கடுத்து அஹ், அந்த மிட் பேண்டு
ஆண்டனா மிட் பேண்ட் மேல உள்ளது, அப்புறம் கீழே உள்ளது லோ பேண்ட். இது ரெண்டும் அடுத்து எங்க போகுதுன்னு சொல்லி செக் பண்ணுவோம். நீங்க வைங்க பார்ப்போம். மீடியம் பேண்ட் ஹையர் பேண்ட். சரி, இது எங்க போகுதுன்னா எப்படி இங்க இங்க எப்படி ஒர்க் ஆகுதுங்க? ஃபர்ஸ்ட் கம்முன்னு வருது இல்ல, COM கம், இந்த செக்ஷன். கம் வந்துட்டு லோ பேண்டுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி கீழே பிரிஞ்சு போயிருது. அதுக்கடுத்து ஹை பேண்டுக்கு மீடியம் பேண்டுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி ஹை மீடியம்ல உள்ள இருக்கிறது வந்து அதுக்கு உண்டான இடத்துல அந்த ஃப்ரீக்வன்சி பிரிஞ்சு போகுது. இது கெட்டு போச்சுன்னா ஜம்பர் அடிக்க முடியுமா முடியாதா? அஹ் கெட்டு போச்சுன்னா ஜம்பர் அடிக்க முடியுமா? கஷ்டம். அடிச்சுக்கலாம். நம்ம எப்படி அடிக்க முடியும்? அது ஹை லோனுங்கிறது நம்ம எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும் அதுக்கு? இது ஆல்ரெடி அந்த வேலை தான் சொல்லுது. இது வந்து பிரிச்சு கொடுக்கல, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இது வந்து ஷார்ட் சர்க்கிட் தான். ஏன்னா இதுல வந்து இது கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த விதமான வால்டேஜஸ் வரல, எதுவும் வரல. ஒரு வகையில் இது என்ன ஆகுது, F10 ஃபில்டர் இண்டக்டர் மாதிரி தான். F1001 போட்டிருக்கு பாத்தியா? அப்ப இது எதை குறிக்குது? இண்டக்டர் குறிக்குதா? இண்டக்டர் இண்டக்டர் அப்ப இதுக்குள்ளார என்ன இருக்கு? ஒரு இண்டக்டர் இருக்கு, ஃபில்டர் இண்டக்டர். எங்க ஃபீஸ் ஐ மீன் 1001 போட்டிருக்கு? 1000 F1001. L0 மேல L0 மேல L0 மேல F from to ஃபில்டர்ப்பா. ஃபில்டர்னா ஆஹ் என்னது? ஃபீஸ். அது கப்ளர் மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி ஒண்ணு தானே F? ஆமா, இது வந்து ஒரு ஃபீஸ் மாதிரி. அப்ப என்ன ஆகும்? இங்க இருந்து மேல ஒரு ஜம்பர், இங்க ஒரு மேல ஒரு ஜம்பர், ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணலாம்? மேல ஒரு ஜம்பர், கீழே ஒரு ஜம்பர், லோவர் பேண்ட் ஹையர் பேண்டுக்கு இந்த நடுமத்துல இருக்க லைன்ல ஜம்பர் நீங்க அடிச்சு விடலாம் தாராளமா, அப்போ கெட்டு போச்சுன்னா. அப்போ நமக்கு அது ஒரே லைன்ல வரனால நமக்கு வந்து அது வந்து நேம் வந்து எப்படின்னா எங்கனாலும் ஜம்பர் அடிச்சுக்கலாம். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கே அடிச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து உள்ள கரெக்டா ப்ராப்பரா ஸ்விட்ச் பண்ணி பிரிக்கிறதுக்கு உண்டான சர்க்கியூட் கிடையாது. அது ஒரு காமன் லைன்ல வந்து காமன், ரெண்டா ஆமா, ஸ்பிளிட் ஆகுது. ரெண்டா இதாகுது. அது பறிக்கிறது எதுனா ஐசி தான் பிரிச்சுக்கும். ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. அதனால நம்ம அதை ஜம்பர் அடிச்சுக்கலாம். ஜம்பர் அடிச்சுக்கலாம். எப்படின்னா இங்க நான் லோவர் இந்த பேண்ட் எஃப் வந்து இப்பதான் கம்புக்கும் கவனிக்க செய்யறேன். ஹையர் எஃப் பேண்டுக்கும். இப்பதான் கவனிக்கிறேன். இப்பதான் கவனிச்சு, ஓகே, பரவாயில்ல. ஹையர் பேண்ட் லோவர் பேண்ட் மீடியம் மேல இருந்து கீழே இருந்து எடுத்து என்ன பண்ணணும்? இந்த கம்முன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல ஜம்பர் அப். ஐ மீன் நீங்க ஹையர் லோவர் ரெண்டுத்தையும் எடுத்து வந்து இது கூட நீங்க ஜாயின் பண்ணி விட்டுறலாம். கம்மன் கூட ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா 99% இது ஒர்க் ஆகும். அதனால எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? ம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு 2 3 ஒரு 5 ஸ்டாக் கிட்ட போகுது அப்படின்னு அப்போ ப்ராப்ளம் கொடுக்குற ஒரு லைன் இதெல்லாம். அவங்க ஏன்னா அவங்க உடைச்சு உடைச்சிருவாங்க. விட்டுருவாங்க. நம்ம ஆமா, உடைச்சு விட்டுருவாங்க. எவ்வளவு தூரம் செக்ஷன்ல வேலை செஞ்சுச்சு, போனே ரெடி ஆகலன்ட்டு எங்கன்னா இது பண்ணி அது இதுன்னு யாராவது பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்ப கம்பனன்ஸ் இதெல்லாம் கிடைக்கல. கிடைக்கலன்னா அது என்ன செக்ஷன், அதை நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்த லெவலுக்கு வாங்க. அடுத்தது என்ன செக் பண்ணலாம்? லோவர் பேண்டா மீடியம் பேண்டா? மீடியம் பேண்ட். நீங்க சொல்லுங்க தமிழ் அமுதன். இருங்க, அவருக்கு டெஸ்ட், அவர் கேள்வி. அடுத்தது உங்களுக்கு. அதான் மேல சிவப்பு கலர்ல இருக்கு, அதனால மீடியம் பேண்ட் போங்க. மீடியம் பேண்டா? எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. சப்போஸ் இது ஷார்ட் சர்க்யூட் கார்டுன்னு அவங்க விட்டுன்னு போயிரு, இது டேமேஜ் ஆயிருந்தா இந்த இப்போ இது கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க சைடு. இப்ப இந்த L012 இருக்குல்ல இந்த காய், இப்ப இந்த இன்னும் வந்து இந்த காயில இருந்து காயில் கமானா போகுது, ம். கண்டினியூட்டி போகுது. இப்ப சப்போஸ் இந்த காயில் டேமேஜ் அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டனா செக்ஷன் நம்ம மத்த செக்ஷன்னா ஒரு டையோடு வேலி வரும், இல்ல கண்டினியூட்டி வரும், இது கண்டுபிடிச்சிருவோம். இதுல எல்லாமே 0 தான்ப்பா. நீ இதை எடுத்து ஜம்பர் அடிச்சுக்கலாம். L1 கண்டினியூட்டி 0 2 வரணும் தானே ஜம்பர் சொல்றேன். எடுத்துக்கலாம். ஆமா, இண்டக்டர் பொறுத்த அளவுக்கு நீங்க ஆன்டி செக்ஷன் எங்க இது கேட்டோம்னாலும் ஜம்பர் அடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே 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 சார். ஓகேவா? நான் ஐசிக்குள்ளார இருக்கிறது இந்த ஃபீஸ் எப்படி ஜம்பர் அடிக்குதுன்னு சொல்லிங்க. அப்புறம் நீங்க வெளியே இருக்கு பார்த்த உடனே நீங்க தெரியல இது ஜம்பர் அடிக்கலான்னு, இதெல்லாம் டவுட்டே வரக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு இனிமேல் எனக்கு இந்த ஆண்டனா செக்ஷன் பயங்கர கன்ஃபியூஸ். ஆன்டினா செக்ஷன்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இப்போ இவ்வளவு நாங்களா எவ்வளவு கிளியர் ஆயிருக்குங்க விஷயம். கிளியர் ஆகல. இல்ல இப்ப கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. நீ வீடியோ பார்த்தா கிளியர் ஆகும். நீங்க என்ன தனிச்ச வீடியோ பார்த்தா கொஞ்சம் கிளியர் ஆகும். ஒருத்தர் 2 டைம் பார்த்தா கிளியர் ஆகும். வீடியோ பார்க்க டைம் இல்ல. செல்லு ரொம்ப ஸ்டக் ஆகுது சார். இது செல்லு தான் ஒண்ணு மாத்தணும் பாருங்க. ஒரு ஓட்ட முடியாது. செல்போன் டெக்னீஷியன் கிட்டே இப்படி ஆச்சுன்னா எப்படி ஆகுது? தூக்கி போட்டு வேற போன வந்து மாத்துங்க. அதான் சொல்லுவாங்க, டாக்டர் வீட்டுல உங்க வீட்டுல உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஊசி டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் நம்ம நிலைமையும் பழுகுது. நம்ம போனை கெட்டு போச்சுன்னா நம்ம போனை எப்பயும் ரெடி பண்ண மாட்டோம். கஸ்டமர் போன் எல்லாரும் போனையும் ரெடி பண்ணி. கரெக்டா? சரி, ஓகே. தமிழ் அமுதன் சொல்லுங்க. அடுத்தது என்ன, எதை செக் பண்ணுவீங்க? மிட் பேண்டு. மீடியம் பேண்டா? இது பாருங்க, மீடியம் பேண்ட் லோவர் பேண்ட். ஓகே அப்படிங்களா? சரி, பாரு, மீடியம் பேண்ட் எடுத்துக்கலாம். மீடியம் பேண்ட் வந்துருச்சு. மீடியம் பேண்ட் லோவர் பேண்ட் எங்க வந்திருக்குது? ஒரே ஐசிக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? நான்
சொல்றது ம் புரியுது ம் புரியுது சார். நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது. எல்பி எம்பி ஆன்டினா செக்ஷன் போட்டுருக்குதா, லோ பேண்ட் மீடியம் பேண்ட். அப்ப ரெண்டு செக்ஷன் எது ஒர்க் ஆகுது, இந்த ஐசிலே ஒர்க் ஆகுது. அப்ப இந்த ஐசில இப்ப இந்த ஐசி வேலை செய்யறதுக்கு நீங்க எதை எதை செக் பண்ணுவீங்க? தமிழ் ஜூம் ஃபர்ஸ்ட் வந்து ஐசி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன் எனக்கு இதே மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் சீக்வன்ஸ். அதான் எனக்கு சீக்வன்ஸ் படி தான் சொல்லுவேன். சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, சொல்லுங்க. இப்ப சீக்வன்ஸ் படி ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் அனலாக் பண்ணுவீங்க சொல்லுங்க. அனலாக் செட் அனலாக் லைன்ஸ் செக் பண்ண போறோம். அந்த 2.8 வோல்டேஜ், அதுக்கடுத்து 1.8 வோல்டேஜ் ம் ஓகே, அதுக்கப்புறம் அதை செக் பண்ணோம். வோல்டேஜ் வருதான்னு சொல்லி செக் பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஆர்எஃப்எஃப்இ லைன் மாதிரி இருக்குல்ல, இந்தாண்ட 31 32 ஓகே. அது டிஜிட்டல் செக் பண்ணணும். ம் அதில் 1.8 வோல்டேஜ் வருதா, அப்புறம் அதோட லைன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஜிஆர் செக் பண்ணிக்கணும். அதுக்குள்ள கொடுத்துருக்கு டெஸ்ட் பாயிண்ட் மாதிரி. ஓகே. அதுக்கடுத்து மற்றது வந்து பேண்ட் செக்ஷனு. ஒரு ம் நிமிஷம். மற்றது எல்லாமே பேண்டு தான். பேண்ட் செக்ஷன் தான். சரி, அந்த ஓகே. நோ. ரிசிஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரிசிஸ்டர் இருக்குது அதுதான். ஓகே. இது என்ன பார்க்கணும்? இது அந்த எந்தெந்த பின்னு எந்தெந்த பின்னு வோல்டேஜ் ரெஜிஸ்டர் செக் பண்ண சொல்லுங்க. 15 15 14 அதுக்கு உண்டான ரிசிஸ்டர் ப்ராப்பரா கிரவுண்ட் ஆகி அந்த இடம் இதா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். அதுக்கடுத்து 37 அந்த அந்த லைன்ல வரக்கூடிய R1005ங்கிற ரெசிஸ்டர் வந்து கரெக்டா இதா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். ஓகே. அதுக்கடுத்து இந்தாண்ட தள்ளுங்க. அதுக்கடுத்து இதெல்லாமே பேண்டுக்கு போகக்கூடிய லோ பேண்டுக்கு உண்டான செக்ஷனு. ஆமா, அதுல தான் இருக்கு. ஒரு சீரியல் டேட்டா கிளாக்கு. சீரியல் டேட்டா சொல்லிட்டாரு. கார்டும் சொல்லியாச்சு. நாங்க நாங்க வந்து அது டிஜிட்டல் லைன்லயே சொல்லியாச்சு. சொல்லிட்டாரு. சரி, ஓகே. அப்புறம் இப்ப இதுல என்ன ஆச்சு? இப்ப இதுல இருந்து அப்போ என்ன ஆச்சு? இந்த இப்ப இந்த 2G 3G டிஎக்ஸ் செக்ஷன். ஓகே ஓகே என்னப்பா? கரெக்ட் தான். டிஆர்எக்ஸ் B28 கொஞ்சம் தள்ளி கீழே. டிஆர்எஸ் இந்த டிஆர்எக்ஸ் ஓகேங்களா. இது வந்து B28 பாத்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் இந்த கான்செப்ட் இதெல்லாம் பேண்ட் பை செக்ஷன் நம்மளுக்கு வேணாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்டிங்ல ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கேன். அதை நம்ம எப்படி இது பண்ணணும், இந்த பேண்டை நம்ம செக் பண்ணாவே போதும் அப்படின்னு. ஓகேங்களா. அதுல நீங்க அன்னைக்கு அதிகமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போக தேவையில்ல. அதுல ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அளவு. அது வரதுக்கு நம்மளே வாய்ப்புகள் உடச்சு எப்ப விட்டுட்டு இருக்குன்னா, ப்ராப்ளம் உருவாக்குனாதான் உண்டு. ஆமா கண்டிப்பா எல்லாம் வாட்டர் டேமேஜா இருக்கும். அப்படி வாட்டர் டேமேஜ் இருந்தா கூட அந்த போர்டு வந்து ஷார்ட் சர்க்கிட் அங்க ஆகிறதுக்கு இல்லைன்னா வாய்ப்பு ஊறி இல்ல. போய் ஏன்னா ஏன்னா அங்க வார்ப்பு. வோல்டேஜே பாஸ் ஆகாது. அங்க வெறும் ஃப்ரீக்வன்சி தான் வரும். அப்படிங்கும்போது ஆமா. நமக்கு இதே ஆகாது. ஆனா போர்டு அது ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா கம்பனன்ட்ஸ் தன்னால எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உடைச்சு விடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதர் நம்மளே ஷாப்கீப்பர் என்ன உடச்சு பண்ணுவாங்க? விட்டுக்கலாம். என்ன பண்ணுவாங்க? ஒரு WTRIC மாத்தி எல்லாமே மாத்தி போன் ரெடி ஆகலையா, 2 3 கம்பனன்ட்ஸ் தூக்குடா, எங்கேயுமே போன் அது ரெடி ஆகக்கூடாது. சார் ஒரு டவுட். ம் இப்போ பேண்ட் நம்பர் அதில் இருக்கிறபடியே நம்ம பார்த்துப்போமே. ஒரு 34ன்னு சொல்லி இருக்குன்னு வைங்களேன். அந்த 34 39 அது ரெண்டும் ஒரே லைன் போகுதா. இப்போ அதில் இருக்கிற ஒரு பேண்டை நான் என்ன பண்ண போகிறேன், சும்மா நான் கேட்குறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ அந்த பேண்ட் வந்து அந்த பேண்டு, அப்புறம் வேற ஏதாவது ஒரு B8ன்னு சொல்லி போட்டிருக்கல அந்த பேண்டு. இப்போ இந்த பேண்டுக்கு பதிலா அந்த பேண்ட் அங்க வச்சாலும், அந்த பேண்டை தூக்கி இங்க வச்சாலும் ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒர்க் ஆகல. நம்ம இந்தியாவுல இந்த பேண்ட் ஒர்க் ஆகல, ஆகாது. எப்படி ஒர்க் ஆகும்? நம்மளுக்கு இல்ல ஃப்ரீக்வன்சி என்ன அதோட இருக்குன்னா இல்ல அதுதான் இல்ல இல்ல ஒர்க் ஆகும். என்னோட டவுட் வந்து என்னன்னா, அந்த அதான் நீங்க அந்த இல்ல. அந்த அந்த இடம் தான் ம், அதை முடிவு பண்ணுதா, இல்ல இந்த பேண்டுக்குள்ளேயே அந்த அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி விஷயம் இருக்கான்னு சொல்லி நான் கேட்கறேன். ஏன்னா இது பாருங்க. அப்போ ஒரு ஐசி மாதிரியா, அல்லது அந்த அந்த இருக்கிற இடம் தான் அதை டிசைட் பண்ணுதா. இது 40 இது 40வது பேண்டு, இது 41வது பேண்டுன்னு சொல்லி அந்த சர்க்கியூட்டோட ஆர்கிடெக்சர் இடம் தான் இது டிசைட் பண்ணுதா, அல்லது அந்த பேண்டே டிசைட் பண்ணுதா, நான் 48வது பேண்டு தான், நான் 39வது பேண்டு தான் அப்படின்னு சொல்லி. இது பாருங்க, ரொம்ப சிம்பிள். பேண்ட் நம்பர் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படின்ட்டு. ஆமா ஓகேங்களா. ஆமா. இப்போ பேண்ட்னும் போது இது சிம் கார்டுல இருந்து சம்மந்தப்பட்டது, ஆன்டினா செக்ஷன்ல இருந்து, ஐ மீன் நம்மளோட ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சில இருந்து சம்மந்தப்பட்டது. அதுக்கு தனியா பேண்ட் அவங்க வந்து லைன் கொடுத்துருப்பாங்க. என் கண்ட்ரிக்கு இந்த பேண்ட் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு கண்ட்ரில அடிப்படை பயில பார்க்கும்போது நீங்க சொன்ன அந்த 34 39 வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க இந்தியாவிலே வந்து இந்தியா கண்ட்ரி வந்து சேராது. இப்ப இதுல எடுத்து நீங்க வந்து 35 நீங்க இது கூட கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகாது. இந்த பேண்ட் ஏன்னா இங்க ஒர்க்கே ஆகல, இந்த பேண்டுக்கு ஒரு க்ளூ கிடைக்கல, ஒரு கமெண்ட்ஸே கிடைக்கல. அப்படின்றப்ப இந்த பேண்ட் இங்க யூஸ் ஆகாது. நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஷார்ட் பண்ணாலும் யூஸ் ஆகாது. ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க ஷார்ட் பண்ணா பிரச்சனைகள் தான் எதனா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் நெட்வொர்க் இல்ல, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எடுத்து மாத்தி புரியுது. விடுறதுக்கு சொல்றேன். எடுத்து இல்ல மாத்தி. அதான் சொல்றேன். இல்ல அதுக்குதான் அப்ப எடுத்து மாத்தி வர மாதிரி இருந்தா அப்போ
இப்ப சர்க்கியூட் தயாரிக்கிறவங்க ஒரே பேண்ட்ல எல்லா லைனும் கொடுத்து போறாங்க நீங்க சொன்ன மாதிரி. என்னத்துக்கு அவங்க தனித்தனியா லைனு ட்ராக் ஒரு லைனும் உருவாக்கிட்டு இருக்கணும்? அப்போ வந்து அது இருக்கிற இடத்த வச்சு அது டிசைட் பண்ணல. அந்த அந்த ஃப்ரீக்குவென்சியே அதுக்குள்ள இருக்கு. ஆமா அந்த பேண்டை உடைச்சு ஆமா பார்த்தா அந்த தெரியும். பேண்ட் ஃப்ரீக்வன்சி பொறுத்து இருக்கு. இப்போ வந்து ஒரு போன் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எல்லா கண்ட்ரிலயும் சேல்ஸ் ஆகணும் தான். அப்ப எல்லா கண்ட்ரிலயும் இருக்கிற பேண்டோட சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ஒரு நெட்வொர்க் ஆ, செக்ஷனும் ஒர்க் ஆக்குறாங்க. ஐ மீன் ஆ, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த 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 லோ அந்த பேண்டுக்கு ரேடியோ ஏற்ற மாதிரி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கலாம். அந்த ஆமா கெப்பாசிட்டருக்குள்ள எல்லாமே அது பிகாஸ் அவ்வளவுதான். இப்போ எல்லா கெப்பாசிட்டரும் ஒரே மாதிரியான கெப்பாசிட்டர் கிடையாது. உள்ள வந்து சில இதுல எப்படி பிளாஸ்டிக் வேணாலும் இருக்கும். இருக்கலாம்ப்பா, எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா, எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி அதை விடுங்க, வாங்க இதுக்கு போலாம் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு. நீங்க இது போனா இதே டைம் எடுத்துருங்க உங்களுக்கு. அடுத்த தொழில சரிங்களா? பார்ப்போம். ம். அடுத்தது அடுத்தது நம்ம இதுக்கப்புறம் நம்ம எந்த ஐசி பார்க்கணும் எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. பார்ப்போம். அடுத்தது எதையாவது எந்த ஒண்ணு ஐசி பார்ப்பீங்க? எதையாவது ஒண்ணு எதையாவது ஒண்ணு பார்ப்போம். என்ன பார்த்தோம்? இப்போ சும்மா 3G 2G சொல்றேன்டா. பார்த்தீங்க, 4G அடுத்தது எந்த ஐசி போகணும்? ம். அந்த இது இருக்குல்ல, இது இருக்கு WTR அது மாதிரி ஒரு இருக்குல்ல. இது. WTR ஐசியா? த்ரீ WTR ஜி டூ மாதிரி ஜி இருக்குங்க. லோவர் பேண்ட் 2G, மீடியம் பேண்ட் 3Gன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன ஜிபி இருக்கு? ஜி இருக்கு. 4G 4G ம். ஐசி. அப்போ 4G போகணும். ஓகே, 4G நீங்க போறீங்க. இங்கே உங்களுக்கு வந்து பேண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து எது கூட இருந்து வரலாம்? உங்களுக்கு டைரக்டா ம். ஐசில இருந்து வரலாம், இல்ல இது தனியா ஆன்டினா செக்ஷன் வச்சாலும் வைக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க நம்ம கிளிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க இருந்து கமெண்ட்ஸ் இங்க இருந்து போது 41 42வது பின்னு. ம். இது வந்து இது WTR ஐசி. அடுத்து இதோட கமெண்ட்ஸ் லோவர் பேண்ட் ஹையர் பேண்ட். இப்போ இதுல என்னென்ன லைன் நீங்க செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அனலாக் லைன் செக் பண்ண போறோம். அதில் அந்த விசிசி 2 3Gயோட அந்த இது இருக்குல்ல, அது விசிசி 1 விசிசி, ம். அதுக்கடுத்து வி பேட் வி பேட்டரியில இருந்து வரக்கூடிய லைனு. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் விசிசி, இதெல்லாம் விபேட், விபேச் லைனா இருக்கு, விபேடா இருக்கு. இதுதான் நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆமா. நமக்கு தேவையானது. விபேட் ஆர்எஃப்னு இருக்குது இல்ல? அப்ப இந்த ஆ, ரெண்டு லைன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப விபேட் ஆர்எஃப் வந்து பாத்தீங்கன்னா விபேட் அப்படின்னு இருக்குது. நம்ம பின் நம்பர் என்னது? 11. 11 நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின் நம்பர் 19 ரொம்ப முக்கியம். அது என்னது? விபேட் ஆர்எஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது ம், செக் பண்ணும். இதுக்கப்புறம் தான் நீங்க விசிசி லைன் போகணும். விஆர்எஃப் ஆ. பிஏன்றது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி. எனக்கு இதுக்கப்புறம் வர நீங்க ஜூம் வால்டேஜ் அவுட்ல தான் அது. வைக்கவும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு. கன்ஃபியூஸ் இல்ல, தெரியும். இப்ப தெரியுதா? ம். இதுக்கப்புறம் நீங்க இதை செக் பண்ணணும். சரிங்களா? இது எது பின் நம்பர் சொல்லுங்க டக்குன்னு அதுக்கு அப்படியே. அடுத்து விஆர்எஃப் எம்ஐ பின் நம்பர் வந்து 6. பின் நம்பர் 6. சரி, ஓகே. என்ன செக் பண்ணணும் 6ல? 6ல் வோல்டேஜ் செக் பண்ணோம். வோல்டேஜ் அதான் எவ்வளவு வோல்டேஜ்? 1.8 வோல்டேஜ். 1.8 வோல்டேஜ். சரி, ஓகே. அதுக்கப்புறம் எந்த லைன் செக் பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்து நம்ம வந்து அஹ், ஒரே நிமிஷம், டிஜிட்டலுக்கு தவிரணும். ஆர்எஃப்எஃபி ஓகே. டேட்டா கிளாக்கு வால்டேஜ் 1.8 என்ன வோல்டேஜ். வரும்? ம். 1.8 வோல்டேஜ். அதுக்கடுத்து ஜிஆர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். ம். ஓகே, சரி. இப்ப இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய லைன் என்ன? சிபியு கூட இருங்க, கம்யூனிகேஷன் இருங்க, ஆகக்கூடிய லைனு. இருங்க வரேன். ஓகேங்களா? இப்ப ஆர்எஃப். இப்ப ஆர்எஃப்ல நீங்க என்னென்ன லைன் செக் பண்ணுவீங்க? இப்ப இதுதான். இப்ப இதோட நீங்க வந்து வந்துட்டீங்கன்னா ஓகே, நெட்வொர்க் செக்ஷனே உங்களுக்கு என்ன பொறுத்த அளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. இனிமேல் எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது, என்ன நீங்க டவுட் கேட்க மாட்டீங்க அப்படின்றத நான் எடுத்துக்குவேன் கண்டிப்பா. ஏன்னா ஒரு ம். ஸ்டூடெண்ட் என்னை பொறுத்த அளவுக்கு அவங்க எதுவுமே எந்த ஒரு இது இல்லாம ஒரு சர்க்கியூட் ஸ்கீமேட்டிக்கை பார்த்தோன்னே இந்த லைனை செக் பண்ணணும் ஒரு சிக்கோஸோட சொல்லிட்டாவே இன்னும் அவங்க போர்டில் வேலை செய்ய ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஆனா வேலை போர்டில் பாக்குறப்ப சரி மொத்தமா நான் இது பண்றேன். ஓகேங்களா? வால்டேஜ் லெவல் எல்லாம் தெரியுதா? டிரான்சிவர்ல ம். ஆமா. வால்டேஜ். சரி. இதுல என்ன இந்த வால்டேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவீங்க, ரெண்டாவது எந்தெந்த வால்டேஜ் செக் பண்ணுவீங்க? இதுலயே சீக்வன்ஸ் தான். சரி சொல்லுங்க. முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து 1.8 வோல்டேஜ் லைன்ஸ். 1.8 வால்டேஜ் பேரு பின் நம்பரோட சொல்லணும்.
ம். வேறு எப்படி? விஆர்எஃப் டிசிஎக்ஸ் ஓன்னு சொல்லி போட்டிருக்குல்ல. விஆர்எஃப் டிஆர்எக்ஸா? ஆ 1 2 3 4 டிசிஎக்ஸ் ம் சொல்றீங்களா? ஆமா. இதே பாருங்க. ஓகே. சரி, ஓகே. நீங்க இதுல எது எது நீங்க சொல்றது வால்டேஜ் எல்லாம் சொல்லுங்க. லாஸ்ட்ல நான் இதோட சீக்வன்ஸ் நான் சொல்றேன். சரி, சொல்லுங்க. அடுத்தது என்ன செக் பண்ணுவீங்க? நம்பர் 1. அதுக்கடுத்து 1.8 அது வோல்டேஜ். பின் நம்பர் எத்தனைல போகுது அது? அது எங்க ஜூமானா தான் தெரியும். ஜூமானா பாதி பேருமே. பின் நம்பரு ஆ J1 J1 கிடையாது, J2. அதுக்கடுத்து இங்க 1.8 இப்ப வோல்டேஜ். J2ல இப்ப இந்த லைன் நீங்க செக் பண்றீங்கன்னா இந்த லைன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? காயிலு காயில செக் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த ரெசிஸ்டர் R2000 செக் பண்ணணும். அதுக்கடுத்து 2 கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கடுத்து நேரா ஐசிக்குள்ள பேட் கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே, சரி. இதுக்கப்புறம் அடுத்தது எந்த லைன் செக் பண்ணுவீங்க? அதுக்கடுத்து விஆர்டிஎக்ஸ் 1.8 வோல்டேஜ் லைனு. விஆர் J10 J10. J10 A8. ஆமா J10 A8 செக் பண்ணுவீங்களா? ஆமாம் சொல்லுங்க. சரி, ஓகே. ஆமாம். சரி, ஓகே. அடுத்தது அதுக்கப்புறம் எதை செக் பண்ணுவீங்க? அதுக்கடுத்து விஆர்எஃப் டிஎக்ஸ் L10 1.8 வோல்டேஜ் லைனு. பின் நம்பர் K7. A7. ஓகே. அதுக்கப்புறம் அது நடுமத்தில் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? அது நடுமத்தில வந்து காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பரு? நம்பர் L2018. சரி, ஓகே. அதுக்கப்புறம் எதை செக் பண்ணணும்? அதுக்கடுத்து நின்னுங்க. அங்கெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ என்ன செக் பண்ண போகிறோம்? 1.2 வோல்டேஜ். 3 1.2 வோல்டேஜ் இருக்கு. பின் நம்பர் K9. K9. ஆமா. K9 எவ்வளோ வோல்டேஜ் வரும்? 1.2 வோல்டேஜ். 1.2 வோல்டேஜஸ். சரி, ஆமா. ஓகே. அதுக்கடுத்து அதுக்கப்புறம் K11 1.2 ஓகே. வோல்டேஜ். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ம், G10 B7 1.2 வோல்டேஜ். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து F15. அதுக்கடுத்து C14 C4 1.2 வோல்டேஜ். அப்போ C4 எவ்வளோ வரும்? C4ல 1.2 வோல்டேஜ் வரும். நல்லா பாருங்க. நல்லா பார்த்தா என்ன வரும்? நல்லா பார்த்தா வராது. B7 F15 C14 இந்த 3 லைன்லையும் 1.2 வோல்டேஜ் வரும். F15 C14 அதுல 1.2 வோல்டேஜஸ் வரும். நல்லா பாருங்க. C4ல என்ன வோல்டேஜஸ் வருது? C4 வந்து கிரவுண்டோட C4ல கனெக்ட் வந்து ஆயிருக்கு. 1.8 வோல்டேஜ் வருது. அப்ப அதுல 1.2 வோல்டேஜ் சொன்னீங்கல்ல? ஆமா, அது லெட்டர் அப்படி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதனால நமக்கு கொஞ்சம் சும்மா கன்ஃபியூஸ் அது ஆயிட்டு சரியா இருக்கு. தெரிய மாட்டேங்குது அவருக்கு. ம். அதுக்கடுத்து H1 அதை செக் பண்ணோம் நம்ம. H1ல அந்த எவ்வளவு காயில வோல்டேஜஸ் செக் வருது? பண்ணோம். அது 1.1 வோல்டேஜ். ஓகே. அதுக்கடுத்து இந்த இடத்துல செக் L2 பண்ணணும். L20 2023 அந்த காயில் கரெக்டாக கண்டினியூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். அதுக்கடுத்து கெப்பாசிட்ரு அந்த கெப்பாசிட்டர் வந்து இருப்பா அதோட இருப்பா லைன் அதை விடு. L4. அதை விடு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்னென்ன L4 லைன் செக் பண்ணணும்? இதுக்கப்புறம் என்னென்ன லைன் செக் பண்ணணும்? இந்த அதான் லைன் இப்ப பார்க்குறேன். மேல அடுத்தது செக் பண்ணதுக்கு அப்புறம் ம். இந்தாண்ட இருக்குன்னா நிறைய வோல்டேஜ் லைனு. இந்த VDD 1.8 வோல்டேஜ் லைன் சிபி அதோட ரெசிஸ்டர்
R2002 அதோட பின் அவுட் வந்து M1 அது செக் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ அடுத்து அந்த ரிசிஸ்ட் செக் பண்ணணும். ஆனால் சீக்வென்ஸ் படி சொல்லலை. ரிசிஸ்ட் R2003 அது கரெக்டாக ப்ராப்பராக கிரவுண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி அதை எனபிள் இது செக் பண்ணிக்கணும். ஓகே. அது பக்கத்துல RFI ரீசெட் ஒன்று இருக்கு. இருங்க இருங்க, நீங்க ஏன் சொல்றீங்க? அவரு அது அவ்வளவு அழகா காமிச்சா அவர் பார்க்கல, விட்டுருணும் அதை. அதையா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இல்ல எனக்கு இதாயிடும்ல. நீங்க பேச கொஞ்சம் விட்டு தான் கேட்கறதுனால அப்படி எப்படி நானும் சரி ஒருவேளை ஒரு கிளாஸ் பத்தி இன்னைக்கு நடத்தி நான் அப்படி சொல்றேன். இல்ல இல்ல, அடுத்து உங்ககிட்ட இருக்குல்ல, அடுத்து உங்களுக்கு இதே 4G செக்ஷன்ல வேற. RF ரீசெட் அவர் சொன்னார்ல அந்த இது அது செக் பண்ணணும். அவர் இப்ப சொல்லிட்டாரு பாரு, அவர் ஸ்கிப் பண்ணதை சேர்த்து. சரி, ஓகேங்களா? இதுல சீக்வன்ஸ் போது சீக்வன்ஸ் அடிப்படையில நீங்க இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது டிவிடிடி அப்படின்னு ஒரு ஐசியில கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைன் தான் நம்ம செக் பண்ணணும். வோல்டேஜ் ட்ரெயின் டு ட்ரெயினா? டிஜிட்டல் வால்டேஜ் ட்ரெயின் டு ட்ரெயின் மோஸ்பெட் உள்ளார இருக்கு, சுவிட்சிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது சுவிட்சிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மற்ற செக்ஷன் என்ன ஆகும், ஒர்க்கிங் கண்டிஷன்ல வரும். ம் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது 1.8 வால்டேஜஸ். எந்த லைன்னா டிவிடிடி 18C4. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ரொம்ப எங்க முக்கியமான இருக்கு? வால்டேஜ் சி தான். நீங்க எங்க ஆனா அது இருக்கு? சொல்லல. காமிக்கிறேன் பாரு, இது இருக்கா? இருக்கு சார். ஜூம் காமிக்கிறேன், தெரியுதா இப்ப? C4 1.8 வால்டேஜ், இண்டக்டர் L2020 2020 C4ல வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா DVDT 18 கொடுத்துருக்காங்களா? ஆமா. இந்த வால்டேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் வர வேண்டியது தான் RFTXC அப்படின்ற இந்த ஒரு 1.8 வால்டேஜஸ். இதுல L2022 இண்டக்டர், அடுத்தது பாத்தீங்கன்னா R2000 இந்த ரெஜிஸ்டரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு இன்புட் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு வர வால்டேஜஸ் எல்லாம் TX RX வால்டேஜஸ் சொல்லுவீங்க. நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட வால்டேஜ்கள் அப்படின்னு. சரிங்களா? ரொம்ப ஒண்ணுப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா இதே பாருங்க, VRFTX 2.8 வால்டேஜஸ், VRFRX 1.2 வால்டேஜஸ். இந்த வால்டேஜஸ் எல்லாம் கீ இருக்கிற செக்ஷன் கீ இருக்கிறது பாருங்க, ஐசி கீ இருக்குதுன்னு சொல்றேன். சரிங்களா? VDDTXLO 18, VDDTX K7 J10 A8, அதுக்கப்புறம் K9. ஓகேங்களா? இதுல TXRX லைன் அந்த ஃப்ரீக்வன்சிகள் ஒர்க் ஆகிறதுக்கு உள்ளார தேவையான வால்டேஜஸ்கள் இதெல்லாம். ஆனா இந்த ஐசி ஆன் ஆகிறதுக்கு தேவையான வால்டேஜ் எதுனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த C4L6 கெப்பாசிட்டர் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் L4. இந்தாண்ட நீங்க வந்து கவனிச்சீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு கிளாக் லைன் வந்து SPMI லைன் கொடுத்துட்டாங்க. கிளாக் லைன் அப்ப இதுல உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்துடும். ஓகேங்களா? SPI லைனும் கிளாக் லைன் ஆட்டோ எனேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கான்செப்ட்ல இது போயிடுச்சு. இப்ப முக்கியமா இந்த ரீசெட் லைனை செக் பண்ணணும். ரீசெட் பீலாம். இதுக்கப்புறம் நீங்க என்ன லைன் செக் பண்ணுங்க? தமிழ் அமுதன். அடுத்து என்னப்பா சொல்லுப்பா, ஸ்டக் ஆயிட்டா? இதுக்கப்புறம் செக்ஷன் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஜூம் பண்றதா கம்மியா தெரியும் நினைக்கிறேன். கம்மியா தெரிஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சே தானே சொல்ல முடியும். அதானே. இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டியது PXOR IN IP QN QP சிபியோட காம்யூனிகேஷன். எத்தனை பின்னு? செக் பண்ணணுமா செக் பண்ணக்கூடாதா? எங்க சார் இருக்கு? அது எங்க இருக்கு? இதே பாருங்க, நீங்க சிபியோட காம்யூனிகேஷன் சொல்லியிருந்தாவே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்க அந்த பேர் கூட எடுக்கல. தெரியுதா இப்ப? H13 J12 J14 K13 தெரியுதா?
இல்ல ஸ்கெட்ச் எடுத்து வரையுதா? ஸ்கெட்ச் எடுத்து நான் ஈஸியா வரைஞ்சிருவேன். வரைய கூடாதுன்றத பாருங்க உங்களுக்கு. ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் எடுத்து வரைஞ்சு காமிக்க முடியாது இல்ல. இப்ப ஸ்கீமேட்டிக் நீங்க தனியா பாக்குறீங்க, அங்க வந்து நான் வரைஞ்ச டிராயிங் போட்ட காமிக்க முடியும். அவரே வரைஞ்சிட்டாரு. இப்ப அவர் வரைஞ்சிட்டாரு. சரிங்களா? H13, H12, H14, ஓகே. H J12, இதேதா. J14, K13, ஓகே. இப்ப இந்த லைன் எல்லாம் எங்க போகுது? சிபியோட காம்பினேஷன். இது எல்லாம் தான் வந்து டிஎக்ஸ். டிஎக்ஸ் போது நம்மளுக்கு ஆர்எஸ் ஒருத்தர் ஒரு பல்ல ம். அவர் தலைவர் பார்க்கலாம். ஜெயிக்கிறாரு. இருக்காரா இல்லையா? ஆமா. ஜூம் பண்ணிடுறேன் அதையும். டிஆர்எக்ஸ். டிஆர்எக்ஸ் F5, F5, F7, G6, F7 D6 H7, H7. 66, D7, D5, E6. இது எல்லாம் காம்பினிகேஷன் சார். இப்ப இந்த லைன் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க தமிழ் அமுதன். இந்த லைனுக்கு எல்லாம் செக் ஜிஆர் பண்ணணும். கரெக்டாக தான் செக் பண்ணணும். சிபியூல இருந்து எதுல வரக்கூடிய line. எதுல செக் பண்ணணும்? சிபிஐ போட்டு செக் பண்ணணுமா? இது டபுள் RFIC செக் பண்ணணும். டபுள் கேரு ஐசியை கலத்திட்டு அப்படியே அதுலயே செக் பண்ணணும். பேட்லயே செக் பண்ணணும். ஓகே. இதுதான் உங்களுக்கு நெட்வொர்க் செக்ஷன் மோஸ்டா வந்து இப்போ உங்களுக்கு புரிதல் இருந்துச்சு. சரி, ஓகே. இனிமேல உங்களுக்கு டவுட் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். கம்மியா அதிகமா தமிழ் அமுதன்? ஆமா சார், ரொம்ப ஏனுங்க கம்மி சார்? சார், எனக்கு ரொம்ப கம்மி. இந்த உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்மி. நல்லா புரிஞ்சிருச்சு. ம். அது புரியுது, இப்போ கொஞ்சம் புரியுது. இப்போ சிம்பிளா தான் இது. இதுல நான் கன்ஃபியூஷன் ஆனதுக்கு காரணம்னா சிபியூ லைன் இது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை இதுல. இப்போ நீங்க அந்த ரெட்மில எல்லாம் ஒரு இது இருந்துச்சு, ரெட்மி மத்தது எல்லாமே விவோல ரெட்மி எல்லாத்துலயும் மத்தது மாறும்தான். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே இந்த மாறும். ஒரே மாறும். இந்த ம். அது நம்ம கிளிக் பண்ணி போகும்போது அது ஐசிக்கு போகும்போது தெரிஞ்சிடும். மற்றபடி பார்த்த உடனே தெரியறதுக்கு நம்ம 4G சாம்சங் 4G செக்ஷன் பார்க்கல பாத்தீங்களா? ம். அதனால நம்ம புதுசா அதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதனாலதான் எனக்கு confusion. எனக்கும் சில கன்ஃபியூஷன் இருந்தது சார். இவர் கொஞ்சம் சொல்ல சொல்ல நீங்க பின்னாடி சொல்ல எனக்கு புரிஞ்சுது. ம். ஓகே, ஓகே. சரி, ஓகே. அடுத்தது இப்போ உங்களுக்கு யானம் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட். சரியா போச்சு. ஓகேங்களா? இல்ல. ஏன்னா நீங்க இப்ப எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு ஓப்பன் நெட்வொர்க் பண்றேன். அந்த அளவுக்கு சரியா பார்க்கல இருந்தாலும் என்ன சொல்றேன். இப்பதான் சொன்னீங்க கரெக்டா. நெட்வொர்க் செக்ஷன்ல பிரச்சனை இல்ல சார், கரெக்டா இருக்கு புரிஞ்சிச்சு. நீங்க இப்ப பாக்கலன்ட்டீங்க, ஜகா வாங்குறீங்க. மறுபடியும் பேக் அடிக்கிறதா? 426 நாளா சார்? நீங்க இப்போ 15 மாசம் 3 மாசம் எக்ஸ்ட்ரா போட்டீங்க. ம். ஃப்ரீயா ஒரு கொடுப்பாங்கல்ல இந்த மாதிரி 3 கம்பெனில மாசம் உள்ள ஆளுங்களுக்குலாம். அவங்க நமக்கு போட்டவங்க ஒரே 12 மாசம் மட்டும் கொடுத்தாங்கய்யா. ஒரு 15 மாசம் தான் இருக்கு. அவருக்கு சரி. லக் இருந்திருக்கு. கூடவே உங்களுக்கு இதோட பிளாக் டயக்ராம், நெட்வொர்க் செய்யலாம். பிளாக் டயக்ராம் அதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு புரிஞ்சுக்குங்க, அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுங்க. ஓகே. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். டாய் தமிழ் அமுதன், என்னப்பா பண்ற? சார் நானே இல்ல ஸ்கெட்ச் போடாம இருக்கிறேன், அது- நீ தேவையில்லாம கிரிக்கிட்டு இருக்க. இல்ல சார், நான் தேவையில்லாமலாம் இருக்கல, அது தெரியாம விழுந்துருச்சு, டெலீட் பண்ணிடுவோம். ஒரே நிமிஷம். இது வேற பெரிய ரவுண்டா போட்டாரு. நின்னுங்க சார், எங்கேயோ போய் காலங்காலத்துல ரவுண்ட போட்டீங்க. டெலிட் பண்ணியாச்சே. காலங்காத்தாலே ஒரு ரவுண்டா 2 ரவுண்டா எங்க ஏன் போங்கப்பா. டெலிட் போகவே முடுக்கு. சார் நீங்க டீல் பண்ணிடுங்க. என்னய்யா நீ வேற இப்படி பண்ற? ஒரு ஜாலிக்காண்டி போட்டேன், மார்க் பண்ணி காட்டுறதுக்காக. இன்னும் கொஞ்சம் நீ மார்க் பண்ணிட்டு இருக்காது, கம்னரு. நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ரிமூவ் பண்ணா ஏன் போக முடுக்கு? உன் தலைவிதி அது. போயிடுச்சா? என்னங்க, இனிமேல கை நான் வெளியே வச்சிருக்கா, போயிட்டு உள்ள வரேன். இனிமேல கை வச்சிருக்க ஒரே கம்னரு. நிமிஷம், நான் வெளியே போயிட்டு மட்டும் உள்ள. வெளியே போயிட்டு உள்ளார வா டக்குன்னு. நீ டிராயிங் போறது நானே வரைஞ்சு விட்டுருந்தேன். நானே அது பண்ண முடியாது. நீ செக்ஷன் ஐசி பார்த்தோன்னே தெரியணும் ஒரு விஷயம் நம்ம பண்ணா. சும்மா கிரிக்கிட்டு இருக்காரு, பைக்குள்ள விளையாடிட்டு இருக்காருப்பா. ஷீட் நம்பர் 1, ஷீட் நம்பர் 2. என்னங்க? சீட் நம்பர் 1, சீட் நம்பர் 2, சீட் நம்பர் 3, சீட் நம்பர் 4. இருங்கண்ணா. ஷீட் நம்பர் வந்து எப்பவுமே 9 இதெல்லாம் 6 வரைக்கும் தான் இருக்கும். இதுல 7 வரைக்கும் இருக்கா? ஓகே. ஷீட் நம்பர் 1 7. ஓகே. இது 4G செக்ஷனா? ஆமா, 4G செக்ஷன் தான்ப்பா.
ஓகே. இப்ப வந்துட்டாரு. செக்ஷன் சாம்சங் வந்துட்டாரு, தலைவர் வந்துட்டாரு, பார்த்தேன். இப்ப இதுல நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் ஆண்டனா. டயக்ராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. சார் பிளாக் டயக்ராம் பார்த்திருந்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும். அந்த ஒரு லைன்ஸ் இப்ப சிபியூ இவருக்கே நான் கம்யூனிகேட் பிளாக் டயக்ராம் இவருக்கே நான் ஓபன் பண்ணலப்பா, டேட்டா ஸ்கீமேட்டிக் தான் ஓபன் இல்ல பண்ணிருக்கேன். இல்ல இல்ல தெரியுதா அது தெரியல இல்ல. உங்களுக்கு? இப்போ ம். எனக்கு வந்து அந்த சிபியூ கம்யூனிகேஷன் லைன் வந்து தெரியாம நான் ஸ்டக் ஆனோம்ல. அதுவே நான் பிளாக் டயக்ராம் பார்த்திருந்தோம்னா அந்த இடத்துல எனக்கு அந்த அது ஸ்டக் முன்னாடி போட்டிருப்பாங்க. இருந்திருக்காது. ஆமா, அப்ப அதனால இது அதுல பேக் டே மேல CPU க்கு போற போட்டிருப்பாங்க, லைனு அதுக்காக சொல்றேன். அப் ஆமா எல்லாத்துலயுமே பிளாக் டயக்ராம் கொடுக்க மாட்டாங்கப்பா. கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 குழுது பார்க்க போறோம். அடுத்த என்ன எல்லாத்துக்குமா பார்க்க போறோம்? சரி, ஓகே, விடுங்க, இப்போ அதை நான் விடுங்க. கேட்டுட்டீங்கன்னா அதே சீரிஸ்ல வந்த வேற ஏதாவது மாடல்ல பிளாக் டயக்ராம் கொடுத்திருந்தாங்கன்னா அதுல பார்த்துட்டு இதை ரெஃபர் பண்ணிக்கிட போறோம். ஓஹோ இது சிபி லைனு அப்படின்னு சொல்லி. ஆர்எஃப்ஐபி லைன் எப்படி டேட்டா கிளாக் டிரான்ஸ்ஃபர் லைனோ அதே மாதிரி இது சிபி லைன்னு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம அதுவும் கரெக்ட் தான். சரி, அதான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் டே ஆண்டனா கேபிள் சார் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. ஆன்டினா செக்ஷன் எடுத்தாச்சு. இதுல என்ன செக் பண்ணுங்க? ஆன்டினா செக்ஷன்ல எந்த செக்ஷன்? ஆன்டினா செக்ஷன்ல இப்ப எது செக் பண்ணுவீங்க சார் அதுல ஃபர்ஸ்ட்? 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க சார் இதுல. ரெண்டு. இப்ப ரெண்டு ஆன்டினான்றது இல்லப்பா, ஒரு ரெண்டு ஆன்டினா ஒரே செக்ஷன் தான் கனெக்ட் ஆகுது. ஒரு கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட் கொடுத்து இது பண்ணிருக்காங்க பாருங்க, சரிங்களா? அது உள்ள நீங்க பின் அவுட் பண்ணும்போது கனெக்ட் ஆகும். புரியுதா? ஓ ஒண்ணுதான். சரி சரி. சரி, சொல்லுங்க. ஒண்ணுதான். என்னன்னா இப்ப நீங்க மேல வந்து ஸ்டிப் இருக்குல்ல, அந்த ஸ்டிப் நீங்க ஜாயின் பண்ணோடனே இது ரெண்டு ஜாயின் ஆயிடும், ஃப்ரீக்வன்சி ஈத்து கொடுக்கும். ஓ சரி, இதுல அதுல சைன். ஆமா, அதுல ஜாயின் ஆயிடும். இதுல இப்ப என்ன செக் பண்ணுவீங்க? இந்த இண்டக்டர் கீழே ஓப்பன் போட்டுருக்கலாம், L1030. L1030 ஓப்பன். ஆமா, அது இல்ல. இது கெப்பாசிட்டர் இல்ல. அது இல்ல. அதுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் ம் கெப்பாசிட்டி 25 வோல்ட்டும் போட்டுருக்கு கெப்பாசிட்டி. அதுல கண்டினியூட்டி தான் பார்க்கணும். ம் ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்துல இண்டக்டர் அந்த L1002 கண்டினியூட்டி தான் பார்க்கறோம். அப்புறம் ம் C1034 ம் ஓகே. அதுக்கப்புறம் கண்டினியூட்டி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் டைரக்டா ஏதாச்சும் RFS ஆண்டனா கமான் இது என்ன சார் இது ஜிஜினா ஜிபி. ஓகே. இது வந்து இப்ப இந்த இடத்துல இல்ல கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணலாம்? எடுத்து ஜம்பர் அடிக்க முடியுமா, முடியாதா? அடிச்சுக்கலாம். இந்த ம் கெப்பாசிட்டி இங்க இந்த ஆண்டனா வந்து கமான் இந்த இண்டக்டருக்கு அடிச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஆஹ் அதுக்கப்புறம் இந்த இண்டக்டர் செக் பண்றோம். அப்புறம் சென்டர் கெப்பாசிட்டர், அப்புறம் இண்டக்டர், அப்புறம் வந்து மீடியம் பேண்டு, ஹையர் பேண்டு, இதுல என்ன செக் ஒன் பண்ணலாம்? பி ஒன் பி இதுல வந்து இது சிங்கிள் ரெஜிஸ்டர் செக் பண்ணணும். அந்த R1555G டபுள் ஜீரோ ம் ஃபைவ் ம் அதை செக் ஓகே. பண்ணு. அதை செக் இது பண்ணோம். ஜம்பர் அப்புறம் மேல அடிக்க, இது கப்ளர் டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இது ஜம்பர் அடிக்க முடியுமா, முடியாதா? தப்பு இப்போ அந்த இதா சார் கெப்பாசிட்டரா C103 இல்ல, கப்ளிங். இந்த ஒரு இப்ப F0004 சொல்றோம்ல, இந்த கப்ளரு. இது வந்து கப்ளர் சில்வர் இதுல வரும்ல, அதுதான். இப்ப இது ஜம்பர் அடிக்க முடியுமா, முடியாதா? இதுதான் என்னோட கேள்வி. இது இப்போ ஒன். ஓகே. அந்த இதுல ம். சிங்கிள் யூனிட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் யூனிட் தான் அடிச்சுக்கலாமா எப்படி ஏற்ற டவுட். நீங்க அப்போ இப்போ ஒன். கொடுத்த கம்ப்யூட்டர் தெரியல. இப்போ ஒன், ஒன் பி, த்ரீ பி ஒன் பி இருக்குல்ல. த்ரீ பி ம் ஆமா. ஓகே. இதுல ஜம்பர் அடிக்க முடியுமா, முடியாதா? அடிச்சுக்கலாம். ம். அடிச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் அதுக்கடுத்து அந்த ஜி ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் மேல ஜி ஒரு இண்டக்டர் கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டரா. கெப்பாசிட்டர் தான் இண்டக்டர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது அப்படிதான் சில சமயம் பண்ணுவானுங்க. ஆனா சர்ச் பண்ணாங்க இண்டக்டர் தான் இருக்கும். அது 2.2 NH. 2.1 என்ஹெச். அப்புறம் வந்து அதுல கெப்பாசிட்டி கீழே செக் பண்ணோம். அப்புறம் ஆண்டனா உள்ள போதுங்க. அப்புறம் ம் வந்து செக் பண்ண வந்து VRF 1.8 வோல்ட். அதுல வோல்ட் வராதுல்ல சார் இதுல. இதுக்கு முன்னாடி எதை செக் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா இப்ப ஆண்டனா வந்துச்சு. ஆண்டனா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஐசிபி வேலை செய்யணும், இந்த இந்த செக்ஷன் வேலை செய்யணும் அப்படின்னா என்னென்ன செக் பண்ணுவீங்க இந்த ஐசில? ஐசி செக் பண்ணுங்க, இதுதான் செக் பண்ணுங்க. அந்த VRF 1.8. ஓகே. அடுத்தது பின் நம்பர் சொல்லுங்க. அடுத்தது பின்னம்பர் வந்து 1. ம் ஓகே. அடுத்தது அடுத்து வந்து சீரியல் டேட்டா கிளாக். அதுல வோல்ட் வரணும், ஃப்ரீக்வன்சி வரணும். ம்
ஓகே. அது நடுமத்துல இந்த கிளாக் லைன்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? RF0 கிளாக் லைன்ல என்ன யூஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அண்டர் இருக்காங்க, அண்டர் ரெஜிஸ்டர் கிளாக் லைன்ல. ம். ஓகே. அது செக் பண்ணுமா, செக் பண்ணக்கூடாதா? கிலோ பண்ணும்போது. ஆமா, செக் பண்ண நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே. இது பேண்ட் பை எதை குறிக்குது? RF4, RF1 பேண்ட் நம்பர் எதுக்கு முக்கியமா இது போகுது? RF1, RF4, TRX பேண்ட் பை 1, பேண்ட் பை 7, பேண்ட் பை 7 போகுது. பேண்ட் பை 7 அடுத்ததுக்கு எது போகுது? அடுத்தது மேல பேண்ட் பை 38. அப்புறம் அப்போ அவங்க ரெண்டு தான் இதுல போற மாதிரி கொடுத்துருக்குது. அப்புறம் மேல இருக்குதுப்பா பேண்ட் நம்பர் 40, பேண்ட் நம்பர் 41. அதெல்லாம் பேண்ட் பாக்கலையா? நம்பர் உங்க 40 வாய்ஸ் உங்க வாய்ஸ் வேற ஒரு மாதிரி இதாகுது. இந்த எப்படி கீச் நெட்ஒர்க் வேற ஒன்று. சரி, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? 2G 3G ஐசிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த இப்ப லைட்டா வந்து ஜூம் புரியுது. பண்ணுங்க சார். ஜூம் பண்றேன் ஃபுல்லாவே ஜூம் பண்றேன். இப்ப இதோட 2G லோவர் பேண்ட், ஹையர் பேண்ட், மீடியம் பேண்ட் போட்டுருக்குல்ல. ஆமா சார், இதுல அந்த இதோட ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் செக் நீங்க பண்றோம். எது ஃபர்ஸ்ட் இதுல என்ன செக் பண்ணுவீங்க? இந்த ஆண்டனோட இது பாருங்க, ஆண்டனா அந்த மேல இருக்குல்ல இண்டக்டர், அந்த ஆன்டினா ரெண்டு சைடு L1B07. ரெண்டு பின் நம்பர் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? பின் நம்பர் வந்து 38, 30, 30. பின் நம்பர் 30. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது ஆண்டனா செக்ஸ் அது ஒண்ணுதானே சார் இருக்கு இதுல. இது அது ஒண்ணு தானே உள்ள ஆன்டினாஸ் வருது பேண்ட் பை. ஆன்டினாஸ் ஆமா, ரெண்டு ரெண்டு ஆன்டினாஸ் உள்ளார வரும்பா. சொல்லு சரி, சொல்லுங்க. ரெண்டு மூணு வரும். ஹையர் பேண்ட், லோவர் பேண்ட், மீடியம் பேண்ட், 3G. அடுத்தது 2Gயோட பேண்ட் இது. 26 இப்ப சொல். 30. ம், 26 26 12 30. 26 30 ஒண்ணு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து 4, 5, 11, 10, ஓகே. 4, 5, 11, 10. அது 10. லோவர் பேண்ட், மீடியம். இது அது வந்து பாத்தீங்கன்னா ஆமா அது. அது அது பேண்ட்ல போகும். இது ரெண்டு ஆன்டினா செக்ஷன் குறிக்கும். ஓகே. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வால்டேஜஸ், அனலாக் வால்டேஜஸ்ல என்னென்ன செக் பண்ணுவீங்க? ஆ, கொஞ்சம் ஜூம் சார். ம், அதனால வந்து ஃபர்ஸ்ட் வி பேட் வி பேட். அதுக்கப்புறம் 13வது பின், அப்புறம் VCC 2 இருக்குல்ல அந்த 39வது பின்னு. 39. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அது ஜூம் பண்ணி அந்த 41வது பின், 42வது பின் என்ன லைன் பார்க்கணும் மேல. இது வால்டேஜஸ் தான் சொல்லுங்க. சொல்லுங்க. VPMI, PUMA. VPA, PMU. இது என்ன சார் ஏபிடி செக்ஷன் அது. APT வால்டேஜஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது. ஏபிடி. அதான் ம், VPA, PMU இது செக் பண்ணணும். இது டைரக்டா பவர் அது ஐஸ்ல அப்படி இருந்து கீழே. வருது. ஆமா, கீழே இருக்குங்க சார். கீழே இருக்கணும்னு. அடுத்து வந்து இது டிஜிட்டல் லாக் சர்க்யூட், சீரியல் டேட்டா கிளாக், அந்த ஓகே. டெஸ்ட் அதுக்கப்புறம் செக் பண்ணணும். அப்புறம் வந்து வி ரேம்ப், ஓகே. இது பாருங்க, வி ரேம்ப். இதுல ஒரு தப்பு பண்ணிட்டீங்க பாருங்க. VPN ல இன்புட் வால்டேஜ் நம்ம செக் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். V புட்டுக்கு அப்புறம் 1.8 வால்டேஜ் செக் பண்ணணும். RF 1.8 வால்டேஜ் இன்புட். 1.8 வோல்ட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதுல சிங்கிள் என்ன நீங்க அடுத்தது பார்க்கணும், கவனிக்கணும் மொத்தமா. சிங்கிள் கெப்பாசிட்டர் எதனா கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் எந்த எந்த சைடு கொடுங்க, எந்த சைடு கொடுக்கல. மேல கொஞ்சம் எந்த சைடு இந்த சைடா? பேண்ட் பை சைடு. சரி, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க சார். எதுவும் கொடுக்கல சார். ஓகே. இப்ப இந்த செக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. இது வந்து கம்ப்ளைண்டா உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது என்ன செக்ஷன் போகணும்? 4G. இப்ப 4G. இதுதான் இயர் பேண்ட். ரொம்ப சிம்பிளா கொடுத்துருவாங்க இதுல 4G ஏசி. ஓகே. இல்ல இப்ப சார், இப்ப பண்ணீங்களா, இப்ப 2 வந்து எப்படி 4G செக்ஷன் டக்குன்னு பண்ணீங்க, அது கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்க. அதான் பேண்ட் பை. நம்ம தான் பேண்ட் பை செக்ஷன் போறோம்ல. பேண்ட் பை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல. இதுல வந்து உங்களுக்கு பேண்ட் நம்பர் 40, 41 இதெல்லாம் கொடுக்கல. சரி, சரி. ஓகே ஓகே. இப்ப இங்க வந்து பார்த்தோன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பேண்ட் நம்பர் 40, 41 எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஹையர் பேண்ட் பிஎம் தெளிவா கொடுத்துருக்காங்கல்ல. 40, பவர் 41. ஆம்பிளிஃபையர், FTT, FDDFL அதெல்லாம் அப்படியே டைரக்டா இந்த மாதிரி புரியுதா? இப்ப புரிஞ்சுச்சா? புரியுது புரியுது சார். ஓகே. டவுட் எதா இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது புரியல சார் சொல்லுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுன்னு கண்டிப்பா நூலால கூட உங்களுக்கு மறைக்காம சொல்லுவேன். ஓகே. இதுல என்னென்ன செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வி பேட் செக் பண்ணுங்க சார். சாரி, வி பேட் இல்ல, அந்த TRX அவுட் இருக்குல்ல, அந்த ஒன்னா என்ன செக் பண்ணுவீங்க? என்ன ஆர்எஃப் செக் பின்னு பண்ணுவீங்க? சொல்லி ரெண்டாம் நம்பர் பின்னு. பின் நம்பர் 2. பின் ஓகே. நம்பர் 2 ஓகே. ஆர்எஃப் அதுக்கப்புறம் பின் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வி பேட் செக் பண்ணோம். அப்புறம் கீழே கீழே இருக்கு ம் சார். ம் இது பாருங்க. இப்ப வி நீங்க பேட் ஃபர்ஸ்ட் அப்புறம் பின் நம்பர் 2 சொன்னதும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு RFC இதோட என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் பேண்ட் பை செக்ஷன் தான் புரியுது. சரி, ஓகே. இப்ப அனலாக் சர்க்யூட், டிஜிட்டல் சர்க்யூட் அது சொல்லுங்க.
அனலாக் சைக்கிள் வந்து எட்டாம் நம்பர் பின்னு சார் விபேட். விபே டேட்டா நம்பர் ஸ்பின். ஓகே, அதுக்கப்புறம். அப்புறம் 4ஆம் நம்பர் விஏ 1.8 வோல்ட். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம். அப்புறம் விபிஏ பிஎம்யூ 9ஆம் நம்பர் இது. ஓகே, அதுக்கப்புறம். அப்புறம் வந்து டிகிரி கிளாஸ் இது சிடி டேட்டா ஆர்எஃப்சி கிளாஸ் ஆர்எஃப்சி டேட்டா. பின் நம்பரு. பின் நம்பர் வந்து 5, 6. இதுதான் இப்ப ஃப்ரீக்வன்சியோட கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நூல் அளவு இல்ல கரெக்டா விபேர் அடுத்தது வந்து இன்புட் வால்டேஜ் கண்டிப்பா 1.8 வால்டேஜ் அடுத்தது வருதா வரலன்னு கண்டிப்பா பார்க்கணும். விசிசின்றது வந்து இந்த விபிஏன்றது வந்து ஆப்ஷனல். சில சமயம் ஒரு சில சமயம் வரன்னு கூட போகலாம். 4G நெட்வொர்க் எப்போ வருதோ அப்பதான் உங்களுக்கு வால்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4G நெட்வொர்க் வரல 2G 3G வரலாம் வராத கூட போகலாம். ஆனா அந்த விபிஎன் ஒன் ஓகே பாயிண்ட் எயிட் வால்டேஜ் இந்த ஐசி ஆன் ஆகுறது கண்டிப்பா தேவைப்படும். அதனால இந்த வால்டேஜ் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். புரியுதுங்களா இப்ப நான் சொன்னது? ஓகே சார். புரியுதா தமிழமுதன்? ஆமா சார். அதனால இந்த சீக்வன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா எனக்கு நீங்க அடுத்தது விபிஏ அப்படின்னா நீங்க 1.8 வால்டேஜ் நீங்க போல விபிஏ செக் பண்ணுங்க. விபிஏல நம்ம 4G வந்தா மட்டும் தான் வேலை செய்யுமே. ஓகே 4G சார். வரும்போது அந்த வால்டேஜ் வராமல் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். வரவே வராது. சரிங்களா? சில சமயம் இது வந்து 4G ஐசி வந்தா கூட கால் வரும். இல்ல 4G நெட்வொர்க் காமிக்கும், கால் பண்ணும்போது வரும். இல்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது தான் வரும். நார்மல் டைம்ல வராது. இந்த மாதிரி இஷ்யூலாம் அட்டன் பண்ணிருக்கேன் இவ்வளவு தூரம். அதனால கொஞ்சம் இதுல கவனிக்கணும். ஒரு ஐசி ஆன் ஆகிறதுக்கு முக்கியமான வால்டேஜ் ஏதோ அதை கவனிங்க. ரொம்ப ரொம்ப டீப்பான விஷயம். ஓகே, அடுத்தது எங்க போலாம்? அடுத்தது நம்மளோட சொல்லுங்க. 4G ஐசி என்ன ஐசி? ஆர்எஃப்ஐசி. WTR MT66177W. நம்ம எம்டி மீடியாடெக் சிப் செட்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல சரி ஓகே. ஆனா பேர்ல அவங்க அடிப்படையில் தான் கொடுப்பானுங்க எந்த சிப் செட் வச்சாலும். ஓகே, இப்ப ஓகே இதுல சார். ஃபர்ஸ்ட் அனலாக் சர்க்யூட் எதை செக் பண்ணுவீங்க? கீழே இருக்குங்க சார். இருங்க, அனலாக் சர்க்யூட் வேற என்ன கொடுத்துருக்கீங்களா? வால்டேஜ் லெவலில் பாக்குறேன் நானே. இது மேல மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இரு பாக்கலாம். பாத்துக்கலாம். இங்கதான் இருக்குது இங்கதான் இல்லைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க கூடாது இல்ல டக்குன்னு. கொஞ்சம் தெளிவா 4 ஓகே சைடு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. இதுல எந்த லைன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம், எந்த லைன் ரெண்டா செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து விஆர்எஃப் 1.8. பின் நம்பர் வந்து N8. என் 8. 8. ஓகே, அடுத்தது அதில் 1.8 வோல்ட் செக் பண்ணலாம். விஐ. அடுத்தது அடுத்தது இந்த விஆர்எஃப் J2 விஆர்எஃப் ஐஓ 1.8 J2 லைன். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் K5 N5. அதுக்கப்புறம் E6 E7 விஆர்எஃப் 1.8 விஆர்எஃப் 1.2 விஆர்எஃப் 1.8 விஆர்எஃப் 1.2 இந்த லைன் சார். இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே சர்க்யூட் உங்களுக்கு எதுவுமே இதுல ஒரு நடுமத்துல எதுவுமே ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணலாம். அதனால நீங்க அடுத்தது நீங்க ரெஜிஸ்டர் செக் பண்ணுமா போகணுமான்னு கெப்பாசிட்டர் நானும் சொல்லல. சரிங்களா? ஓகே, அடுத்தது இங்க அடுத்து நான் வந்து செக் பண்ணுவீங்க. அந்த சிங்கிள் ரெஜிஸ்டர் செக் பண்ணலாம். இதுல இப்ப சொல்லுங்க, இதுல என்னென்ன செக் பண்ணுவீங்க? இந்த சிங்கிள் ரெஜிஸ்டர் இந்த 11 C2062 என்னென்ன சொல்லுங்க? C2 கெப்பாசிட்டர். அது 62 மாசம் போடுறது கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். அந்த C2062 சிங்கிள் கெப்பாசிட்டர். சிங்கிள் கெப்பாசிட்டி. அது நேம் சிங்கிள் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நாங்க யூஸ் பண்ணிருக்கு என்ன பண்ணிருக்காங்க? ரெஜிஸ்டர். 2K ரெஜிஸ்டர். கன்ஃபியூஷன் இருந்தாலும் பண்ணலாம். சரிங்களா? சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுவீங்க? அப்புறம் PMA கிளாக்கு ப்ரிடிக்ட் லைனு. ஓகே, அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கீழே இருக்குங்க சார். ஓகே, இதுல நீங்க RF இனேபிள் லைன் செக் பண்ணணும், SBI லைன் செக் பண்ணணும், இதுல டிடெக்ட் லைன் இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். இதுல தனியா PMIC கிளாக் RFன்றது PMIC இருந்து வரும். இதையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். இதுக்கப்புறம் லாஸ்டா என்ன செக் பண்ணணும்? அதெல்லாம் எங்க இருக்கு நீங்க? இதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம CPU வர கம்யூனிகேஷன். இதுல என்ன லைன் செக் பண்ணணும்? இந்த LP DX BB அப்புறம் பின் நம்பர் N12 N11 N10 N9 N7 M6 M5 இது மாதிரி. ஓகே, இப்போ இது எல்லாமே எங்க போகுது? டைரக்டா CPU சிபிக்கு வந்து கம்யூனிகேஷன் ஆகும். அதாவது பாருங்க எல்லாமே என்ன ஆகுது? 4G செக்ஷன். 4G 4G செக்ஷனுக்கு அதே மாதிரி TRXக்கு RX எல்லா செக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இங்க முக்கியம். இது எல்லாம் என்ன இது யூஸ் பண்ணிருக்காங்க? CPU MT6768. 680
இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு நெட்வொர்க் செக்ஷன்ல உங்க 2 பேருக்கும் எதனா பிரச்சனை இருக்கா? இப்ப உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சது தமிழ் அமுதன் இன்னும் கொஞ்சம் டீப்பா. புரிஞ்சிருக்கோம். தமிழ் அமுதன் ஆமா ஆமாம். உங்களுக்கு ஏன்னா புரிஞ்சுதா? புரியுது சார். புரிஞ்சுது சார். ஓகே, இப்ப உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்குல்ல. ஏன்னா இப்ப ஒரு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது டெய்லியும் நம்ம கிளாஸ் எடுக்கிறது எல்லாம் இது பண்றோம். இது வரைக்கும் நம்ம ஒரு டிராயிங் போட்டு இந்த இடத்துல இந்த வால்டேஜஸ் வரும், இந்த இடத்துல இந்த வால்டேஜஸ் வரும்னு சொல்லும் போது அங்க ஒரு திடீர்னு அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணும்போது உங்க ஃபோக்கஸ் அங்க ஈஸியா போகும். ஓகே, இந்த லைன் தான் நம்ம செக் பண்ணணும், இந்த லைன் தான் நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னு. சரிங்களா? பட் ஆனா இப்ப எதுவுமே இல்லாம இப்ப நீங்களும் பார்த்துட்டு இந்த லைனை செக் பண்ணணும்னும் போது இப்ப இதனால என்ன உங்களுக்கு தெரியுது, நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஈஸியா நம்ம ரெடி பண்ணலாம், அந்தந்த லைனை நம்ம செக் பண்ணலாம். மின் விஷயங்கள் சில மாறலாம். ஒரு 100 அளவுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய வால்டேஜ் 2 செக் பண்ணலாம், 3 செக் பண்ணலாம், இல்ல சிக்னல் மாறலாம் போகலாம் இல்லை. ஆனா நம்ம வேலை செய்ய அதிக மைண்ட்ல சேவ் ஆகும். அப்போ ஒரு ஸ்கிமேட்டிக் ஓபன் பண்ணாலோ, ஒரு ஆடியோ சொல்யூஷன் ஓபன் பண்ணாலோ, இல்லைன்னா எதுவுமே எனக்கு தெரியல சார் அப்படின்னா அந்த ஐசி நம்பர் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா அந்த போர்டை பார்த்தாவே உங்களுக்கு ரெடி பண்ற ஒரு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் தெளிவா. புரியுதுங்களா? அதுதான் சர்க்கியூட் நாலேஜ்ன்றது. சர்க்கியூட் நாலேஜ்ன்றது வந்து நார்மலா எல்லாராலையும் நம்ம டக்கு 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 டக்குன்னு டயக்னோஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபால்ட்னு சொல்லிட முடியாது. இல்ல ஓப்பனா சொல்றேன், அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இதுக்குன்னு ஒரு ஓகே சார். சீக்வன்ஸ் இருக்கு, இதுக்குன்னு ஒரு லைன் இருக்கு. உண்மையா உண்மை இல்லைங்களா? இப்ப நீங்க ஆமா சார். இப்ப போறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு போன் இப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை போன் ரெடி பண்ணீங்க பண்ணலன்னு தெரியல. ஆனா இப்ப மேக்ஸிமம் எத்தனை போன் இப்ப வர போன்ல மேக்ஸிமம் ரெடி பண்றீங்களா பண்றது இல்லையா? ஏன்னா பண்ணிட்டு தான் சார் இருக்குது. ஆமா தமிழ் முதல் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இப்பத்திக்கு சர்க்கியூட் லெவலுக்கு வித்தியாசம் இருக்குங்களா வேலை செய்யறதுக்கு? இருக்கு. வித்தியாசம். எம்எஸ்டி ஸ்டூடெண்ட்ரா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு போன் ரெடி ஆகல, ஏதோ ம். சந்தர்ப்ப சூழ்நிலை ரெடி ஆகலப்பா. ஆனா ரீசன் எதனால ரெடி ஆகலன்றது காரணம் கண்டிப்பா தெளிவா தெரியுதா தெரியலையா? தெரியுது. சரி சார். உங்களுக்கு தெரியுதா தமிழ்? ஆமா தெரியுது. இப்ப அதுதான் விஷயம், நம்ம கிட்ட எல்லா போனுமே ரெடி ஆகணும் அப்படின்றதுங்க அவசியம் இல்லை. ஆமா. ரெடி ஆகல, சரி ஏன் ஆகல, எதனால காரணம் என்ன? போன் ரெடி ஆகலப்பா பிரச்சனை இல்லை, ஆனா எதனால ரெடி ஆகல காரணம் உங்களுக்கு தெரியணும்ல. அந்த காரணங்களை ஆமா. தெரியணும் அப்படின்னாவே நமக்கு நாலேஜ் அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த அதுக்கான நாலேஜ் எல்லாம் பர்ஃபெக்டா வந்துருச்சு. இப்ப எனக்கு கரெக்டா ஏன்னா இப்ப உங்களுக்கே புரியுதுங்களா தெரியுதா? ஒரு சர்க்கியூட்டை பார்த்த உடனே புரியுது இப்ப சார். என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றது. ஆமா. புரியுது சார். இதுதான். இந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து இந்த லெவலுக்கு நான் வந்து உங்களுக்கு இப்ப ட்ரைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து என்னோட சப்போர்ட் போக போக தேவைப்படுது நினைக்கிறீங்க? எனக்கு எப்போதும் உங்க சப்போர்ட் தேவை சார். இல்ல அது தனிப்பட்டது இல்லப்பா, சர்க்கியூட் லெவல்ல கூட உங்களுக்கு அதிகமா டவுட் வருமான்னு கேட்கறேன். சர்க்கியூட்ல ஓரளவுக்கு இப்ப நானே உங்கள்ட்ட சொல்றேன் சார், இது பண்ண அது பண்ண இது செக் பண்ண சார் எனக்கு ரெடி ஆச்சு சார், அது பண்ண சார் இது செக் பண்ண சார் ரெடி ஆச்சு, அதுதான் நானே சொல்றேனே. அதான் சொல்றேன். இப்ப ஏன் நம்ம உங்களுக்கே சர்க்கியூட் லெவல்ல இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கும் இப்ப இருந்ததுக்கும் நீங்க ஸ்டார்டிங்ல பேசிக் கிளாஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இப்போ ஃபைனலா இப்ப முடிக்க போறோம். இன்னும் ஜஸ்ட் ஆமாமா. எனக்கு தெரிஞ்சு நான் நெட்வொர்க் செக்ஷன்ல எவ்வளவு டீட்டா பார்த்து வந்துட்டு தான். இவ்வளவு டீப்பா பார்த்தது இல்ல. எவ்வளவு டீட்டா பார்த்து வந்துட்டு முதல்ல மற்றபடி யாரும் கூட டீட்டா வந்து சொல்லிட்டே இல்லை. ம், ம், ம். ஃபேர்வெல் டே இன்னைக்கு சார். இந்த ஆரம்பிச்சிட்டாரு. அது கொடுப்பா. சரியா? சரி. இப்ப அதே மாதிரி தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 2 நாள் தான் கிளாஸ். இன்னும் இந்த 2 நாள்ல நீங்க என்ன பாருங்க, ஓப்பனா நான் சொல்றேன், அதிகபட்சமான சர்க்கியூட் நான் ஓபன் பண்ண உடனே நீங்களே சொல்றீங்க இது இதை செக் பண்ணணும் அப்படின்னு. இனிமேல் எனக்கு வேலையே இருக்காது. இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப ஒரே நாள்ல எத்தனை செக்ஷன் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் டைம் கொடுத்தேன்னா ஒரே நாள்ல மொத்த செக்ஷன் கூட முடிச்சிடலாம். ஆமா. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஏமோல்டு லைட்டிங் செக்ஷனு அது மட்டும் கொஞ்சம் டீப்பா எல்லாம் சொல்லிருங்க. டச் செக்ஷன் எல்லாமே சொல்லுவோம், எல்லாமே பர்ஃபெக்டா முடிச்சிடலாம் ஜி. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் எது எதுன்னு. ஓகேங்களா? முடிஞ்சு டிபார்ட்மெண்டே முடிஞ்சு. இப்ப டிபார்ட்மெண்ட் முக்கியமான டிபார்ட்மெண்ட் முடிச்சு இனிமேல் என்ன இருக்கு? இப்போ ஒரு நார்மலா ரொம்ப கொஞ்சம் சின்னது ஆமா இப்போ ஆடியோ. வந்து இப்போ வந்து எப்படின்னா ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு 500 பேர் கூட்டம் இருக்காங்க. 500 பேர் கூட்டத்துல வந்து நம்ம பூந்து போகணும் அப்படின்றது கஷ்டம். 500 பேர் கூட்டத்தையும் நம்ம பூந்து உள்ளார போயிட்டு அப்படின்னும் போது ஜஸ்ட் இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களை தாண்டி போக முடியாது நம்மளால. போயிடலாம். ஈஸியா போயிடும். இப்ப அந்த மாதிரி தான் இப்ப அந்த 500 பேரை தாண்டி வந்தாச்சு, ஜஸ்ட் இப்ப 4 பேர் தான். இப்ப 500 பேர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப
60 நாள் கடந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஓகேவா, இப்ப ஜஸ்ட் இந்த 4 பேர் எவ்வளவு நிமிஷத்துல கடந்து போலாம்? உடனே ஒரு 2 நாள்ல கடந்து போயிடலாம்ல 4 பேர் ஆமா. போது. அந்த மாதிரிதான். அந்த மாதிரிதான் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு நான் கிளாஸ் உங்களுக்கு அதை பத்தி நான் எடுக்கும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப் நாலேஜ் கொடுக்கறனோ நீங்களே புரிஞ்சுக்கீங்க. ஓகே, நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம், இது வரைக்கும் நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிச்சுங்களா தெரியலையா 2 பேருக்குமே? ஆமா. ஆமா. அதே மாதிரிதான் உங்களுக்கு அடுத்த லெவல் இதுலயும் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன நீங்க தப்பு பண்ணீங்கன்றது அது நீங்க ஹெல்ப் ஆட்டோமேட்டிக்கா ஆச்சுடா 2 நாள் புரிஞ்சுக்கீங்க. டைம். நமக்கு உடம்பு சரிங்களா? சரியில்லை. சரிப்பா, ஓகே பாய். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட்